சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. உங்கள் பார்வை என்ன சார்? அதாவது இந்த தர்ம யுத்தம் ஜெயலலிதாவுடைய சமாதியிலிருந்து தொடங்கி இப்போ அறிவாலயத்தில் போய் தர்ம யுத்தம் இறங்கி இருப்பதாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தேவையில்லாத எக்ஸ்பைரியான ப்ராடக்டெல்லாம் இப்போ திமுக ரீசைக்கிள் பண்ணுதோ அப்படின்னு தோணுது. 76 வயதான இந்த மனிதன் அந்த கட்சிக்காக என்ன உழைக்க போகிறார்? 72 வயதான இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் உழைக்கிறார். 76 வயசு. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் வந்தாங்கன்னு சொல்வது எல்லாமே தேவையில்லாத ஒரு சுமையை திமுக காரன் மேலே சுமத்துகிறது. இதன் மூலம் என்ன அப்படின்னா, திமுக காரன் அந்த எமர்ஜென்சி காலத்திலேருந்து அடி ஓதப்பட்டு வந்த அந்த கட்சியில் இருந்தவனுக்கு ஒன்றுமே நிலைப்பாடு கிடைக்க போகிறதில்ல. அதிமுக நேராக அந்த அறிவாலயத்துக்கு பஸ் டிக்கெட்டு போய் தர்ம யுத்தம் ஒன்று செய்ய வேண்டியது. உள்ளே போய் வந்தவொடனே அவன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தேர்தலில் நிற்பான், மந்திரி ஆக வேண்டியது. அப்போது திமுகவினுடைய உண்மையான தொண்டர்களுடைய அந்த மனநிலை கொதிச்சு போயிருக்கும் என்பது நம்ம நினைக்கிறோம். அது இல்லாமல் பாருங்கள், இந்த இந்த ஓபிஎஸ் ஒரு தலைவராக, நகராட்சி மன்ற தலைவராக தொடர்ந்து படிப்படியாக முன்னேறி இந்த கடைசி கட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய கடைசி பதவி என்பது தமிழகத்தின் முதலமைச்சர். இந்த மூதேவி 3 முறை இருந்த இந்த மூதேவிக்கு இன்னும் என்ன அந்த பதவி ஆசை இருக்கிறது? ஏன்னா நீ தான் அச்சீவ் பண்ணிட்டியே. ஒரு நகராட்சி மன்ற தலைவராக தொடங்கிய உன் வாழ்க்கை முதலமைச்சர் வரைக்கும் முடிந்து போய்விட்டது. 76 வயதாகிவிட்டது. இதுக்கு மேலே நீ போய் திமுக நிற்கிறியே, கேவலமாக இல்லையா என்பதுதான் எல்லாரும் இப்போ நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இப்போ வளர்ந்த நாடுகளில் இப்போ அமெரிக்காவில் ஒபாமா இருந்தார் 8 வருஷம், பதவி முடிஞ்சு போயிட்டாரு. என்ன பண்ணுறாரு? மக்களுக்கான நிறைய அந்த ஆப்பிரிக்க மக்களுக்காக ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். ஜார்ஜ் புஷ் எல்லாம் பண்ணாங்க. இப்போ என்னென்னா அவங்க என்னென்ன அந்த நாடுகளுக்கு தேவையோ, ஏழைகளுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் மட்டும் உங்களுக்கு என்னடா வயசு ஆக ஆக பதவி மோகம் பிடிச்சி அடையிறீங்க என்பதை கேட்க தான் எனக்கு ரொம்ப ஆத்திரமாக இருக்கிறது. 76 வயது முதலமைச்சர் வரைக்கும் வந்தாச்சு. இனிமேல் என்ன? ஒரு வேளை திமுகவினுடைய அறிவாலயத்தை கைப்பற்றினாதான் இவருடைய டார்கெட்டாக இருக்குமோ என்பது நம்ம இப்போ நடக்கும் செய்திகள் எல்லாம் பார்க்க தோன்றுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போது அதிமுக ஐடிவிங்கில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. பல பதவிகளை இங்கே வகிச்சுட்டு யாரை எதிர்த்து நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சோமோ அங்கேயே போய்ட்டு ஐக்கியமாக இருக்கிற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ அதிமுகவுடைய ஒரு ஐடிவிங்கில் ஒரு இது பார்த்தேன் நான். என்ன போட்டிருக்காங்கன்னா, பல பதவிகளை அதிமுகவில் வகித்திருக்கிறார்கள். அந்த பல பகுதிகள், அந்த பதவிகள் சுகம் கண்டது அம்மாவுடைய ஒரு ஆதரவாளர். ஆனால் அம்மா திமுகவை தீய சக்தின்னு தான் சொல்லுவாங்க. அது சட்டமன்றத்திலேயே பதிவு செய்யப்பட்டது தீய சக்தி திமுக. அப்படியெல்லாம் சொல்லி வந்த அந்த ஒரு தீய சக்தி திமுகவிடம் இவர் எப்படி உடன்பட்டார் என்பது எனக்கு தெரியவில்லை. அது மட்டும் இந்த மாதிரி ஒரு சுயநலமிக்க ஒரு ஆளாக இவர் இருக்கிறார். இது திமுக வேற மாதிரி நடக்கும். என்னென்ன, திமுகவுக்கு நினைக்கிறாங்க முக்குலத்தருடைய இது கிடையாது, அவங்களுக்கு திமுகவுக்கு 0 தான். இப்போ அதெல்லாம் கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. டிடிவி தினகரனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் இந்த பன்னீர்செல்வம். ஸோ இப்போ இவர் இங்கே போனதுக்கப்புறம் முக்குலத்தோருடைய வாக்குகளை அதிமுகவுக்கு போய்விடும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை. இந்த நிலைப்பாடு இன்னைக்கு பன்னீர்செல்வம் எடுத்த நிலைப்பாடு அதிமுகவுக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கும் ஒரு நிகழ்வுகளாக அமைந்து கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன். சார், இப்போ திமுகவுக்கு ஒரு போன உடனே அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த தொகுதியினுடைய மக்கள், அதாவது அந்த போடி நாயக்கனுடைய தொகுதியுடைய மக்கள் மனநிலை எப்படி சார் இருக்கும்? சரி, தொண்டர்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா பழனிசாமி எப்பவுமே அந்த திமுகவையும் அதை எதிர்த்து தான் இத்தனை பதவிகளையும் பதவி சுகங்களையும் பணத்தையும் அதை கொள்ளையடித்து கொண்டிருந்தார். இப்போ போய் நேராக போய் மாறியதாக இன்னைக்கு அவருடைய தொகுதிக்கு தனியாக போகவே முடியாது. ஏன்னா எல்லா மக்கள் குதிச்சு போயிருப்பான். இப்போ யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சாதாரண பொதுமக்கள் கூட, கட்சி சாதாரணவர்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தனை நாட்களாக நீ முதலமைச்சர் வரைக்கும் பதவி அடைந்து இப்போ போய் மாறி இருப்பதை இவர் ஒரு மனிதனாகவே நினைக்க மாட்டாங்க. இந்த ஆளுக்கு மூளை கலங்கி போச்சு அப்படிதான் நினைப்பாங்க. இப்போ 62 வயசுக்கு மேலே அரசாங்கமே நீ முடிஞ்சு போச்சு, அதோட ஓய்வு பெறும் வயது. ஏன் கேட்டீங்கன்னா, அதுக்கு மேலே மக்கள் அந்த மனநிலை சரியா இருக்காது. வயசாக ஆக 1008 பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அதை போய் பார்க்கறது தான் நம்ம அரசாங்கம்.
இந்த ஆளுக்கு 76 வயசாச்சு, இப்போ முதலமைச்சர் வரைக்கும் பார்த்தாச்சு, இனிமே என்ன பதவி இருக்காது, இதை அடுத்து என்ன பதவி இருக்கு, சிவலோக பதவி தான் பாக்கி இருக்கிறது. இப்போ போய் இவர் இந்த முடிவெடுத்ததை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர் தொகுதி மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. சார், ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் தளபதி தளபதி அப்படின்னு வந்து பேசுவார் போல, அது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த மட சாம்பிராணி ஒரு காலத்தில் அம்மா 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 எந்த வார்த்தையை சொன்னாலும் அம்மா அப்படி சொன்ன இந்த ஆள் இன்னைக்கு தளபதி தளபதி தளபதின்னு சொல்றாரு. கண்டிப்பாக யாருக்கு புரியுதோ இல்லையோ, ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஆளோட சுயநலம் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஏதோ தேர்தல் நெருக்கடியால் இவர் எடுக்கிறார் என்பதாகத்தான் நான் கூறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய நிலைப்பாடுகள் பெரிய கட்சிக்கு இப்போ பணம் வேணும்னா இவர் அடித்த பணம், இவர் மேலே ஊழல் புகார் கொடுத்தவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு தெரியும் அந்த படத்தில் கூட வா கொடு காசை கொடு அப்படின்னு கேட்கக்கூட ஒரு நிர்பந்திக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்குமோ என்று பொதுமக்கள் இப்போ கணிக்கிறார்கள். சார், இப்போ யாரோட நிபந்தனையில் சார் இங்கே வந்திருப்பாரு திமுகவுக்கு ஓபிஎஸ்? சரி, அவருக்கு என்னென்னா அவங்க பையன் லாஸ்ட் டைமு பியூஷ் கோயல் சென்னை வந்தப்போ பார்க்க போனார். ஆனால் பியூஷ் கோயல் அவர் சொல்கிறாரு முடியாது நீ போகலான்ட்டாரு. ஸோ அதனால இப்போ அவருக்கு அந்த கதவுகள் அடைக்கப்பட்டது பிஜேபி பக்கம். ஸோ திமுகவில் கொண்டு போய் தன்னுடைய மகனை நிலைநிறுத்த வேண்டும், அதுக்காக அந்த வேலையை செய்து தான் இவர். இப்போ என்னென்னா எல்லோரும் வாருங்கள் நான் கட்டுமரமாக இருக்கிறேன் என்று கலைஞர் சொன்னார். அதனால் கட்டுமரம் காலியாக இருப்பதாக இவர் போய் ஏறி இருக்கிறார் என்பதாக புரிகிறேன். அந்த கட்டுமரத்தில் ஏற்கனவே நிறைய பேர் மூழ்கி இருப்பதால் அந்த கட்டுமரம் எங்கே கொண்டு போய் கரை சேர்க்குமா இல்லை கடலில் கொண்டு போய் சேர்க்குமா என்பது இன்னும் வரும் நாட்களில் நமக்கு தெரியும். சார், இப்போ தொடர்ந்து அதிமுகவினர் நிறைய பேர் வந்து திமுகவில் வந்து இணைகிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறாங்க? இந்த ஆரம்ப கட்ட பழைய தொண்டர்கள்லாம் எப்படி சார் மனநிலை இருக்கும்? இதில் பேஸில் இருக்கிற எந்த தொண்டனும் போய் அங்கே சேர மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பழனிசாமி அறுவடை பண்ணிட்டார் அந்த தொண்டர்களை. இதில் என்னென்ன பதவி சுகம் கண்ட சில குரூப் இருக்குது, அவனுங்களால இப்போ சும்மா இருக்க முடியாது. அவங்க என்னென்னா சரி நம்ம இங்கே பழனிசாமி வந்து நிறைய விஷயங்களை நான் பார்த்தப்போ நிறைய பேருக்கு வந்து இது வந்து எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்டு, இது வந்து சேவை இல்லாதது அப்படின்னு நிறைய கணக்கெடுப்பதாக எனக்கு நிறைய செய்திகள் வந்து அதை நிரூபிப்பதாக வந்து செய்திகளில் அதை புரிஞ்சுக்கணும். அவன் இனிமேல் நமக்கு எடப்பாடி சீட்டு கொடுக்க மாட்டாரு, நம்ம அடித்தது நம்ம வந்து இந்த கழகத்துக்கு கெட்ட பேரை உருவாக்கி இருக்கிறோம் என்பதெல்லாம் நினச்சி இவன் என்ன பண்ணுறான், அடுத்து வந்து புகலிடம் எது, இன்னொரு புகலிடம் வந்து நம்ம திமுக. அதனால திமுகவில் போய் சேர்ந்துட்டோம்னா திமுகவுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி திமுக போனவங்க எல்லாமே அமைச்சர்களாக இப்போ கோல் வச்சு கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு திமுகவையே அண்ணா திமுக அவரோட ஆட்கள் எல்லாம் போய் இப்போ கைப்பற்றி விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த திமுக பேர் இருக்குமா என்பது கூட நம்ம யோசனை செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிடுது என்பதுதான் என்னுடைய இது. சார், உங்களுக்கு ஓபிஎஸ் மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சி இது மாதிரியான வந்து நீங்கள் மற்ற கட்சியில் நீங்கள் வந்து சேர்ந்துருப்போங்களா சார்? இந்த நாதாரி மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் இல்லை, மனிதனாக பிறந்த எவனுக்குமே ஒரு கட்சியில் நகராட்சி தலைவராக ஸ்டார்ட் பண்ணி முதலமைச்சர் வரைக்கும் 3 முறை வைத்த இந்த கட்சியை தூக்கி போட்டு போகிறான் பார்த்தீங்களா. அப்படியே நான் அந்த கட்சியில் இருந்து இப்போ எனக்கு இது மாதிரி எனக்கும் எடப்பாடிக்கும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தால் சரின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு பூச்சி மருந்து வாங்கி சாப்பிட்டுருப்பேன், இல்லைன்னா நேராக தூக்கு மாட்டி செத்து இருப்பேன். ஏன்றால் தீய சக்தி என்ற அம்மாவால் ஒரு நிமிஷத்துக்கும் பேசும்போதெல்லாம் தீய சக்தி என்று சொன்ன அந்த அம்மாவினுடைய ஆசையால உனக்கு கிடைச்ச 3 முறை முதலமைச்சர் இருந்துட்டு ஒரு கேவலமா இல்லை, நீ எல்லாம் மனிதனா, ஏடா நீ எல்லாம் எதுக்குடா வாழப்போற, நீ எத்தனை வருஷம் வாழப்போற என்பதுதான் எல்லாருமே வந்து ஒரு கேலிக்குறியான ஒரு நகைச்சுவையாகவும் கேவலமாகவும் பார்க்கும் பிறவியாக இன்னைக்கு பன்னீர்செல்வம் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் கண்கூடா. நன்றிங்க சார். நன்றி.